உங்களுக்கு மனதில் தோன்றலாம், அது என்ன கலியுக ஜோதிடம்? ஜோதிடம் முறைகள் நிறைய இருக்கின்றன. வாக்கிய முறை, திருக்கணித முறை, லகிரி முறை, கிருஷ்ணமூர்த்தி பத்ததி முறை, ஜெய்மினி முறை என்று பல சிஸ்டம்ஸ். அதெல்லாம் ஒன்று ஒரு சிஸ்டம்ஸ். அவர்களுக்குள் அயனாம்ச வேறுபாடுகள் இருக்கின்றன, எத்தனையோ வேறுபாடுகள் இருக்கின்றன. எப்படி ஒரு ஜாதகத்திலே அல்லது ஒரு ஜோதிட முறையிலே பல விதமான அம்சங்களை, பலவிதமான விஷயங்களை புகுத்தி இருக்கின்றார்களோ, ஒரு ஜாதகம் எழுதுகிறோம்னா அதுக்கு பலன் சொல்லும் பொழுது இந்த ராசி மண்டலத்தின் அடிப்படையிலான பலன்கள், அதே போல் அம்சமண்டலத்தின் அடிப்படையிலான பலன், சாயன நிராயன ஸ்புடங்களின் மூலம் காணப்படும் பலன்கள், நட்சத்திரம், அதன் அதிபதி, உப நட்சத்திர அதிபதி, உப நட்சத்திர அதிபதிகளால் ஏற்படும் பலன்கள், அதாவது சப் பிளானட்டு, சப் பிளானட்லாம் சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி திதி சூன்யம் அல்லது நட்சத்திர சூன்யத்தால் ஏற்படக்கூடிய பலன்கள், காலப்பகையால் ஏற்படும் பலன்கள், நவ குளிகாதியர்களால் அவர்களுடைய காலக்கணக்கின் மூலம் ஏற்படும் பலன்கள், பாவ பலன்கள், அஷ்டவர்க்க பலன்கள், திரேகோணம், சதுர்த்தாம்சம், சப்தாம்சம், நவாம்சம், தசாம்சம், துவாததாம்சம், ஷோடசாம்சம் போன்ற கணிப்புகள் மற்றும் அதற்கான பலன்கள், திசாபுக்தி அந்தர, பிராண அந்தர, சூட்சும அந்தர, இது போன்ற கணித முறைகளால் ஏற்படும் பலன்கள், அதுபோல அந்த ஸ்தான பலன், பார்வை பலன், கிரக பலன், இது போன்ற ஷட்பலன்களால் ஏற்படும் பலன்கள், கிரக ஆதிபத்திய பலன்கள், கேந்திர பலம், திரேகோண பலம், ஸ்தான பலம், திக்பலம், நத உன்னத பலம், திரிபாக பலம், வருட பலம், மாத பலம், வார பலம், ஹோர பலம், அயன பலம், யுத்த பலம் மற்றும் காலபலம் என எல்லாவற்றையும் கணக்கில் கொண்டு சொல்லும் பலன் முறைகள் இன்றைக்கு ஜோதிட முறையிலே வந்துவிட்டன. ஆனாலும் ஒரு ஜாதகத்தை எழுதும் பொழுது ஒரு ஜோதிடர் இன்றைக்கு அதை சாஃப்ட்வேர்களாக உருவாக்கிவிட்டார்கள். திருக்கணித முறையிலே அனைத்தையும் ஒரு குழந்தை ஆணோ பெண்ணோ பிறந்தவுடன் அந்த குழந்தையினுடைய பிறந்த நேரம், பிறந்த மாதம், தேதி, வருஷம், அதாவது அந்த டேட் ஆஃப் பர்த் என்று சொல்வார்களே, அந்த டேட்டா, பர்த் டைம், அதுபோல பர்த் பிளேஸ், எங்கே பிறந்தது, எந்த இடத்திலே பிறந்தது, இந்த 3 விஷயங்களை, உலகில் எங்கு பிறந்திருந்தாலும் சரி, இந்த 3 விஷயங்களை நீங்கள் கொடுத்தவுடன் உடனே ஒரு 2 நிமிடங்களில் ஜாதகத்தை கணித்து கொடுத்து விடுவார்கள். அதிலே இந்த கணக்கீடுகளிலே பெரும்பாலானவைகள் இன்றைக்கு சாஃப்ட்வேரிலே உள்ளே இன்புட் செய்யப்பட்டிருக்கின்றன. எனவே இவைகள் அனைத்தும் ஒரு கணக்கியல் முறை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொன்றும் ஒரு கணக்கியல் முறை. உதாரணமாக உங்களுக்கு புரியும்படியாக மிக எளிமையாக சொல்ல வேண்டும் என்றால், நோட்டிலே கட்டாயம் 2 பக்கங்கள் தாண்டியவுடன் 2 கட்டங்கள் போடப்பட்டிருக்கும். ஒரு கட்டம் ராசி சக்கரம் என்றும் மற்றொரு கட்டம் அம்ச சக்கரம் என்றும் போடப்பட்டிருக்கும். இந்த ராசி சக்கரத்திலே ஒரு கிரகம் நின்ற நட்சத்திரத்தின் பாதசாரத்தை வைத்து போடப்படுவதுதான் அம்ச கட்டம். இதிலிருந்து நாம் புரிந்து கொள்வது என்னவென்றால், இப்பொழுது நான் ஒரு பெரிய லிஸ்ட்டு சொன்னேன் அல்லவா, இப்படியெல்லாம் பலன்கள் சொல்கிறார்கள் என்று. அதுபோல் எல்லா வகையான கணிப்பு முறைகளுமே இந்த முதலில் குழந்தை பிறந்த அந்த ராசி சக்கரம் என்பதுதான் முதல்ல கிடைக்குது.
அதுதான் முதல்ல கிடைக்கக்கூடிய விதி அமைப்பு. அதுதான் அந்த குழந்தையினுடைய மரண பிரியந்தம் அதனுடைய விதி பலனாக அறியப்படுவது. அது காலகட்டத்திற்கு ஏற்றாற்போல் மற்ற விஷயங்களோடு ஒப்பீடு செய்து சொல்லப்படுகிறது. எனவே இப்படி பரிணாமப்பட்டு வந்திருக்கிறது. ஜோதிட முறை என்பது ஆதியிலே ஒரு சில விஷயங்கள் இருந்தன. அதன் பின்னர் கொஞ்சம் கொஞ்சமாக பரிணாமப்பட்டு இன்று சொல்லப்போனால் இன்னும் 2-3 கிரகங்களை கூட சேர்த்து ஜோதிட முறையிலே புகுத்தி இருக்கிறார்கள். அதனையும் கணக்கிட்டு பலன் சொல்பவர்களும் அதிகமாக இங்கே உண்டு. எல்லா விஷயங்களையும் நம்புகின்ற பொதுமக்களும் இருக்கிறார்கள். அதிலே ஒன்றும் குற்றமில்லை. அவரவருக்கு எது நம்பிக்கையோ அதை தொடரலாம். ஏனென்றால் நம்பிக்கை சார்ந்த விஷயம்தான் ஆன்மீகமும் ஜோதிடமும். ஆனால் ஆன்மீகத்துக்கும் ஜோதிடத்திற்கும் ஒரு சிறிய வித்தியாசம் உண்டு. ஜோதிடத்தில் ஆன்மீகம் கலந்த ஒரு கணக்கியல் முறையும் இருக்கிறது. ஒரு கிரகங்களின் போக்கை குறித்து சொல்லும் பொழுது அது நிச்சயமாக விஞ்ஞானம்தான். அதன் அடிப்படையிலே பலன் சொல்வதற்கு மெய்ஞானம் தேவைப்படுகிறது, அறிவாற்றலும் தேவைப்படுகிறது. இந்த மூன்றும் சேர்ந்த ஒரு கலைதான் ஜோதிட விஞ்ஞானம். என்னுடைய இந்த கலியுக ஜோதிடம் என்ற இது ஜோதிடத்தை கணிப்பதற்கு பயன்படும் ஒரு முறையல்ல. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஏற்கனவே ஏதாவது ஒரு முறையிலே நீங்கள் ஜோதிடத்தை கணித்து வைத்திருப்பீர்கள். டிகிரி சுத்தமாக, இந்த டிகிரி சுத்தமாக பார்க்கப்படுகின்ற முறையிலே என்னுடைய அந்த கலியுக ஜோதிட முறையை நான் பயன்படுத்தி பலன் சொல்வதற்கு பலவிதமான கணிப்பு முறைகளை பயன்படுத்துவது போல என் கலியுக ஜோதிட முறையையும் பயன்படுத்தி பலன் சொல்லலாம் என்பதுதான் என்னுடைய இந்த கலியுக ஜோதிடம் குறித்த ஒரு விளக்கம்.